ஹேடிஸ் இன்னைக்கு ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்க டி நகர் போறோம்னு வண்டி ஏறிடும். தலைலாம் குளிச்சுட்டு போனிடெயில் போட்டு என் மண்டைய பார்த்தா எனக்கே காமெடி பீஸ் மாதிரி தெரியுது. ட்ரெயின்லாம் ஏறிட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு போஸ்ட் கூட்ரின்னு சொன்னா ஏதோ ஆவி அடிச்ச மாதிரி ஆடி வச்சிருக்கா. சரி விடுங்க. ட்ரெயின்ல நம்ம தளபதியோட ஜனநாயகன் போஸ்டர் தரிசனம் எப்படா மூவி வரும்னு வெயிட்டிங்ல இருக்கேன். அப்படியே டி நகருக்குள்ள நுழைஞ்சா சின்ன வயசுல அப்பா அம்மா கூட போகும்போது தொலைஞ்சு போயிட்டேன். என் அக்கா தான் தேடி கண்டுபிடிச்சா. மகாநதி சேட் பிளாஷ்பேக் எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்து. இப்பவும் அந்த பயம் இருக்கு, ஆனா வெளியே காட்டிக்கல. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆக்சஸரி பக்கம் போனா நடுவுல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி போன் கேஸ் வாங்கிட்டோம். என் ஃப்ரெண்டு என்ன பெரிய ஃபேஷன் டிசைனர் நம்பி கூட்டிட்டு வந்திருக்கா. நானும் எங்க அம்மா என்ன கொடுத்தாலும் அதுதான் போட்டுட்டு போற ஆளு. இருந்தாலும் கெத்தா மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவர் சீன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அப்பதான் நடந்தது ஒரு ட்விஸ்ட். நான் இவ்வளவு உட்காந்து வாங்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சி பார்த்து ஏதோ சத்தமே இல்லாம ஒரு டோட் பேக் வாங்கிட்டா. டி நகர் வரைக்கும் வந்து நம்ம ஒன்னும் வாங்கலையேன்னு எனக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு. விளாக் எடுக்கிற மூடே போயிடுச்சு. ஸோ கேமராமேன் டியூட்டியை வந்து நான் திவ்யா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். வெறும் கையோட வீட்டுக்கு போனா எங்க அம்மா தொடப்ப கட்டையால அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு உயிர் பயத்துல கடைசியில எனக்கு ஒரு ஷார்ட் குர்த்தி மட்டும் வாங்கி கொடுத்தா. நல்லா சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே போற வரல இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வந்து பிசினஸ் கேம் விளையாண்டோம் பாருங்க. டி நகர்ல ஒரு துணி வாங்க துப்பு இல்ல, ஆனா கேம்ல மும்பை டெல்லி ஆதரேஷன் வாங்கி போட்டு பில்லியனரா ஆக்கிட்டோம். ஜாலியா போச்சு காய்ஸ். அடுத்த மினி விளாக்ல இதே மாதிரி சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை டிடி.